எபிலிட்டிஸ் பவர்ஸை பற்றியும் பார்த்துருவோம். வாங்க கைஸ் வீடியோவில் போயிடலாம். ஜகர்நாட் ஏன் கொஞ்சம் ஸ்பெஷலான சூப்பர் வில்லன் பார்த்தீங்கன்னா, அவர் ஆக்சுவலாக ஒரு மியூட்டன்ட்டே கிடையாது. ஸோ மூவியில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அவர் மியூட்டன் நினச்சிருப்பீங்க. பட் அவர் ஆக்சுவலாக மியூட்டன் கிடையாது. ஓகே, இந்த பவர்லாம் கொடுக்கப்பட்டது. அதை நம்ம எப்படின்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜகர்நாட்டோட ஒரிஜினல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெயின் மார்க்கம். ஸோ அவங்க வந்துட்டு பிறந்து 3 வயசுலேயே அவங்க அம்மா தவறிட்டாங்க. அவரோட அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்டாமிக் ரிசர்ச் சயின்டிஸ்ட். ஸோ அவங்க அம்மா தவறிட்ட அப்புறம் அவங்க அப்பா இந்த பையனை பட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவருக்கு வந்துட்டு அவரை பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த ஜகர்நாட்டோட அப்பாவும் நம்ம சார்ல்ஸ் ஜேவியரோட அப்பாவும் ஆக்சுவலாக கொலீக்ஸன். ஸோ இவர் வந்துட்டு அந்த கெயினை டார்ச்சர் பண்ணுறதுனால இவருக்கு வந்துட்டு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு புள்ளி, நம்ம அப்பா நம்ம டார்ச்சர் பண்ணுறாரு, நம்மளும் அப்படி தான் இருக்கும் சொல்லி அந்த ஒரு கெத்திலே இருப்பார். அதனால நிறைய ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம சார்ல்ஸ் ஜேவியரோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ நம்ம இந்த அட்டாமிக் ரிசர்ச் சயின்டிஸ்ட், அதாவது நம்ம கெயினோட அப்பா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி சார்ல்ஸ் ஜேவியரோட அம்மா வந்துட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அவங்களோட சொத்துலாம் நம்மளுக்கு கிடைக்கும் சொல்லி எப்படியோ உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதனால் வந்துட்டு இப்போ நம்ம ஜகர்நாட்டும் சார்ல்ஸ் ஜேவியரும் ஸ்டெப் பிரதர்ஸ், அதாவது அண்ணன் தம்பிங்க. பட் நம்ம கெயினுக்கு வந்து தான் யாருமே பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் கூட வந்து சண்டை போட்டுறாரு. ஸோ இது வந்துட்டு இப்போ மட்டும் இல்லாமல் இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இந்த அவர் ப்ரொஃபஸர் இருக்க பார்த்திங்களா, நம்ம கெயினோட அப்பா, அவருக்கு வந்துட்டு நம்ம அந்த ஜகர்நாட்டை பிடிக்கிறத விட ப்ரொஃபஸர் எக்ஸ், அதாவது நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் தான் ரொம்பவே பிடிக்குமா. இது வந்து இன்னும் கோவத்தை அவனுக்கு ரொம்பவே தோன்றியது. ஏன் அப்பா எடுக்கிற ஒன்று வந்துட்டு ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டே மாதிரி நடக்குது. ஸோ அதில் வந்துட்டு எல்லா ப்ரைஸையும் வந்துட்டு நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ், அதாவது சார்ல்ஸ் ஜேவியர் வந்து ஜெயிக்கிறாரு. அப்போ தான் வந்து அந்த நம்ம ஜகர்நாட்டுக்கு தெரியுது நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் வந்துட்டு ஒரு மியூட்டன்ட், அவர் வந்துட்டு தன்னோட மைண்ட் கெப்பாசிட்டி வச்சு எல்லாரையும் வந்துட்டு தோக்கடிக்கிறான் அப்படின்னு தெரியுது. இது வந்து என்னமோ அவனுக்கு கோவப்பற்றினோன்னே வீட்டுக்கு வந்து அவர் எல்லா ட்ராஃபியும் ஜெயிச்சு எல்லா ட்ராஃபியும் வந்து அடித்து நொறுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கூட போய் வாக்குவாதம் பண்ணுறாரு. ஸோ அந்த வாக்குவாதம் கொஞ்சம் பெருசாகி அங்கே லேபில் இருக்க எல்லா கெமிக்கல்ஸையும் தட்டி விட்றான். அது வந்துட்டு ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணுது. அவங்க அப்பா என்ன பண்ணுறான்னா 2 பேரையும் காப்பாற்றி கொண்டு போய் விடும்போது அவங்க அப்பா எப்படி வந்து தீயில மாட்டி கருகி செத்து போயிடுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்பவே காண்டேற்றி விட்டுது நம்ம ஜகர்நாட்டுக்கும் சார்ல்ஸ் ஜேவியருக்கும். ஸோ 2 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே வளர்கிறாங்க. வளர்ந்துட்டு அப்புறம் 2 பேருமே ஒரு ஆர்மியில் சேர்றாங்க. ஆர்மியில் வந்துட்டு ஒரு நாள் கொரியா கூட இதுக்கு நடக்கிற ஒரு ஃபைட்டில் வந்து நம்ம ஜகர்நாட் இந்த ஃபைட்டில் என்னால் கலந்துக்க முடியும்னு சொல்லி பாதி ஃபைட்டில் வந்து தப்பிச்சு ஒரு கேவ், அதாவது குகைக்கிட்ட போயிடுறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மந்திரக்கல்லை பார்க்குறாரு, அதாவது ஒரு ஜெம் கிறிஸ்டல் அதை பார்க்குறாரு. ஸோ அந்த கிறிஸ்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆஃப் சிட்டாடெக். ஸோ இந்த கிறிஸ்டலுக்கான பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்டலில் இருக்க வார்த்தைகளை யார் படிக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு ஹியூமன் ஜகர்நாட்டாகவே மாறிடுவாங்க. ஸோ அந்த சிட்டாடெக் வந்துட்டு ஏன் அந்த மாதிரி பவர் தருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கிரியேட் பண்ணது ஒரு 8, அதாவது ஆக்டா சிட்டாடெக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்டா டீமன்ஸ். ஸோ இவங்களாம் வந்துட்டு இன்டர்நெட்டோட பவர் கொஞ்சம் கம்மியானவங்க தான். ஸோ இவங்களுக்குள்ளே ஒரு சண்டை வருது. ஸோ இந்த 8 பேருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டலாக உலகத்தில் எல்லா மூலையிலையும் வைப்போம். ஸோ இது வந்துட்டு ஹியூமன்ஸுக்கு யாரெல்லாம் இதை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு 10% நம்மளோட 10% பவர் கிடைக்கும். ஸோ அவங்க சண்டை போட்டு யார் பெரிய ஆளுன்னு பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நினச்சி இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் வைக்கிறாங்க. பட் அந்த 8 கிறிஸ்டலும் வந்து எல்லாருக்கும் கிடச்சிதான் யாருக்குமே தெரியல. பட் ஒன்று கிடச்சிருக்கு, அதுதான் இந்த சிட்டாடெக் கிறிஸ்டன். ஸோ இவர் வந்துட்டு ஹியூமன் ஜகர்நாட்டாக மாறுறாரு. ஸோ அந்த கேப்பில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த குகையும் வந்துட்டு இடிஞ்சு விழுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட மாறுற அந்த கேப்பில் தான் நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் ஐசா பின்னாடி வந்து பார்க்குறாரு. ஸோ பார்த்தோன்னா அவரோட கெயின் வந்து இந்த மாதிரி இடிஞ்சு குகைக்குள்ளே இருக்கும்போது அவர் வந்துட்டு ஆக்சுவலாக இந்த மாதிரி அவன் இறந்துட்டான்னு சொல்லி 2 பேரும் அந்த மாதிரி கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி நடக்குது. ஸோ ரொம்ப ஒரு 2 மாதம் கழித்து அந்த குகையிலேருந்து நம்ம ஜகர்நாட் வெளியில் வராரு. ஒரு மனுஷனாக இல்லாமல் அந்த 10% பவரோட ஒரு ஹியூமன் ஹல்க் ஃபார்ம் எடுத்துக்கிட்டு அப்படியே வராரு அவர். ஸோ அவருக்கு வந்து உடம்புல இருக்க எல்லா ஆர்மரும் வந்து செட் ஆகியிருக்கு. ஸோ அவருக்கு இப்போ வந்து மைண்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவம் மட்டுமே. ஸோ அந்த கோவத்தால் தான் நம்ம ஜகர்நாட்டுக்கு வந்து இந்த மாதிரி பவர்ஸ் கிடைக்குது. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கோவத்தோடு மட்டுமே இருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுறான்னா அங்கேருந்து நம்ம சார்ல்ஸ் ஜேவியரை தேடி வராரு. ஸோ அதுக்குள்ளே நம்ம சார்ல்ஸ் ஜேவியர் இந்த மாதிரி அந்த எக்ஸ்மென் அதெல்லாம் க்ரியேட் பண்ணி ஒரு மியூட்டன் ஆர்மியை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. எக்ஸ்மென் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அவர் வந்து ஹேட்ரட் அது மட்டுமே இருக்கிறனால எல்லா எக்ஸ்மெனையும் அடித்து போட்டுறாரு. நம்ம சார்ல்ஸ் ஜேவியரை கூட அந்த டெலிபதிக்காக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்க அந்த ஹெல்மெட்டு. ஸோ அந்த ஹெல்மெட் வந்து ஆக்சுவலாக ஒரு மேஜிக். அந்த மேஜிக் வந்து அவரோட உள்ளே விட மாட்டேங்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹியூமன் டார்ச் அந்த ஹெல்மெட் வந்து சுற்றி இருக்க அந்த ஆணிலாம் உருக்கி நம்ம ஹாக்மேன் வந்து அந்த கழட்டிட்டு அப்புறம் நம்ம ப்ரொஃபஸர் சார்ல்ஸ் ஜேவியர் வந்துட்டு ஈஸியாக அவர் வந்துட்டு டெலிபதிக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு கட்டத்தில் அடிச்சு வச்சிடுறாங்க.
பட் நம்ம ஜெகநாட் அடைச்சி வைக்க முடியுமா? அவர் வந்து எப்படி தப்பிச்சு அன்னிலேருந்து நம்ம லைக் ஒவ்வொரு பிரதர்ஹுட்டாக போகிறாரு, நம்ம மேக்னெட்டை கூட சேர்றாரு, அண்ட் நம்ம எக்ஸ்மேனுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டோம் அவங்க கூடலாம் போய் சேர்ந்துக்கிறாரு. ஸோ இப்படியே வந்துட்டு நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸ்மேனோட ஒரு மிகப்பெரிய சூப்பர் வில்லனாகவே மாறுறாரு நம்ம ஜெகநாட். ஸோ ஜெகநாட் ஆக்சுவலாக ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் தான். ஒரு ஹியூமன் ஹல்க் ஃபார்மில் இருக்க ஒரு செம்ம கேரக்டர்னு வச்சுக்கோங்க அண்ணா ஜெகநாட்டு. ஸோ இப்போ நம்ம அவரோட எபிலிட்டிஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரென்த்து. அவர் ரொம்பவே ஸ்ட்ராங், உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மூவியை பார்த்தீங்கன்னா நம்ம டெட்புல் வந்து 2ஆக பிரித்து போடுறாரு. பட் அது மட்டும் இல்லாமல் அவர் நினச்சி ஒரு மலையே ஈஸியாக குடஞ்சிட்டு அந்த பக்கம் வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஒரு ஸ்டாமினா தான். அவருக்கு வந்து அந்த சோர்வே கிடையாது. அவருக்கு தண்ணி சாப்பாடு எதுவுமே தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆள். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக இன்னொரு இதோட மிக்ஸ் ஆகுது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட மொமெண்டம். ஸோ இவர் வந்துட்டு ஒரு மொமெண்டம் எடுத்து அதாவது ஓட ஆரம்பித்தார்னா நடுவில் எது இருந்தாலும் பார்க்க மாட்டார், எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு ஓடுவாராம். ஸோ எந்த அளவுக்கு அவர் வந்து வேகமாக மொமெண்டம் க்ரியேட் பண்ணாரோ அந்த அளவுக்கு அவரோட டேமேஜ் அதிகமாக பண்ணுவார்னு சொல்லி காமிக்கில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே ஒரு செம்ம பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி. ஸோ இவருக்கு ஆப்வியஸாக ஹீலிங் இருக்குது. ஸோ இவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு கட்டத்தில் லைக் எலும்பு மட்டும்தான் இருக்கும், அந்த மாதிரி ஒரு உருக்கிடுவாங்க. பட் இருந்தாலும் அதுலேருந்து நம்ம ஈஸியாக அவர் வந்துட்டு திருப்பி உடம்பு க்ரியேட் பண்ணி வந்துடுவார். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேஜிக் தான், இவர் ஒரு மியூட்டன்ட்டே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே ஜெகநாட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஜெகநாட்டை பற்றி ஏதாவது விஷயங்கள் மிஸ் பண்ணிவிட்டேன், நான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை ராத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேனே. அது வரைக்கும் ஹேவ் ஃபன்.